ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிராமத்து முறையில் நெத்திலி கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறீங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம வெந்தயம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக வடகம் போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு பல் முழுசாக போடாமல் தட்டி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த சுவை வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயங்க, ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளிங்க, எல்லாத்தையும் போட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே எண்ணெயிலே வதங்கட்டும். முக்கியமாக கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு, அதுக்கப்புறம் புளிங்க, எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு நெத்திலி கருவாடு போட்டிங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.